சொல்ற, நீயே கலங்குகிறாய். எதை குறித்து கலங்குகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார் ஒரு சகோதரி பார்த்து, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நான் உன் வீட்டாண்ட இருக்கிறேன், உன் வீட்டில் இருக்கிறேன். ஆண்ட சராசரத்தில் இமைப்பதில் உருவாக்கிய தேவாதி தேவன் நானே, நீயே கலங்குறாய். ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, நீயே கலங்குறா, நீயே அழறா. இந்த சகோதரி பார்த்து சொல்றாரு, எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொடுக்கிற? உனக்கு கவலைப்படாத. எடுத்து நீ வாசி. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10:41 வாசிமா. லூக்கா 10:41 வாசி. இயேசு அவருக்கு பிரயுத்தரமாக, மாத்தாலே மாத்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். போதுமா? தேவையானது ஒன்று, நான் இருக்கிறேன். தேவையானது ஒன்று. என்ன வாழ்க்கையில் உனக்கு எது தேவையோ அதை சொல்லு, நான் தந்துடுறேன். அப்பா உன்னோடு கூட இருக்கிறேன். நீயே கலங்குகிறாய், நீயே வருத்தப்பட்டு கலங்குகிறாய். என்ன மாதிரி வார்த்தை அந்த மாத்தாளுக்கு ஆண்டவர் பேசுகிறார் பாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கலங்கி, என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி நடக்குமோ. இந்த வருஷத்துல போன வருஷம் எத்தனையோ கொரோனா, எத்தனையோ வியாதிகளை பார்த்தோம், பொல்லாத வியாதிகளை பார்த்தோம், எத்தனையோ மரணங்கள் நம்மளை சேதப்படுத்த கடந்து வந்தது, எத்தனையோ விபத்துகள் கடந்து வந்தது, எத்தனையோ உபத்திரவங்கள் கடந்து வந்தது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நீ யுத்தம் பண்றியா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். நீ யுத்தம் பண்ணு. இது புது துருக்களோட நீ சண்டை போடணும். ஆமே, இந்த யுத்தத்தின் நாயகன் உனக்கு பழகுகிறார். நீ சண்டை போட்டாதான் ஒரு வாழ்வாதாரத்தை ஜெயிக்க முடியும். நிறைய பேர் சண்டை போறது இல்லை. வீட்டுல போடுற, உலகத்தில் போறோம், கிராமத்தில் போறோம். அந்த சண்டையை நான் சொல்ல வரலங்க. யாருக்கிட்ட போட்டு உன் வாழ்வாதாரத்தை காப்பாத்தணுமோ அவரிடத்தில் சண்டை போட்டு காப்பாற்றணும். ஆண்டுடைய வேதம் இப்படி சொல்லப்படுது. எடுத்து வாசி. உபாகம் 20வது அதிகாரம் 3வது வசனம் 23 வாசி. ஆண்டவர் இன்று இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய மாதத்துல, புதிய நாளில நீங்கள் யாரோடு கூட? உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. யாரோடு கூட யுத்தம் செய்யணும்? இப்போ இந்த புதிய வருஷத்துல 12 மாதத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஒரு ஆசீர்வாதமான பிளஸிங் உள்ள பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ யாராட்டு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உன் சத்துருக்களோடு யுத்தம் செய்வாசி. வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கத்துக்கிட்டு ஒரு வழி வாசலை உருவாக்கி கொடுத்துட்டாரு. நான் இன்னைக்கு கலங்க மாட்டேன். எல்லாம் வாய் தந்து சொல்லுங்களேன். நான் யுத்தம் செய்ய போறேன், நான் யுத்தம் செய்ய போறேன், என் சத்துருக்களோடு நான் யுத்தம் செய்ய போறேன். என்ன மாதிரி வார்த்தை! நீ கலங்காதே, திகழாதே. என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நான் யுத்தத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன். சொல்லுங்களேன், நான் யுத்தத்துக்கு போற வெறும் கையில போக முடியுமா? யுத்தத்துக்கு போவேன். ஆனா ஆண்டவர் இப்ப கத்துக் கொடுக்கிறார், என்னெல்லாம் யுத்தமா பாருங்க. ஆமென். இருபுறம் உள்ள கருக்கின் பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இது யுத்தத்துக்கு பழகிக் கொள்கிறாய். பிரியமானவர்களே, நம்ம ஜெயிக்க வேண்டியது ஒன்றுதான், யுத்தம். யாரு அந்த யுத்தத்துக்கு எதிராளி? சத்ரு. அரபியா சொன்ன ஆண்டவர். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசி. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று எப்ப? இந்த புதிய வருஷத்துல, புதிய நாளில, இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். அதனால உங்கள் இருதயம் தூள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம். என்ன பெரிய வார்த்தை! என்ன பெரிய வார்த்தை! என் அருமையான பிள்ளை செல்வங்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான பிளஸிங்கான வார்த்தை, இதுவரை கிடைக்காத வார்த்தை. பிடிச்சுக்கோ. உன் வாழ்வாதாரத்தை நீ கொண்டு போக. நல்லா தின்னுட்டு, நல்ல பொழுது வஞ்சி எழுதுக்கிடு, யார் போனாலும் போகட்டும், நான் அதுக்கப்புறம் பிரயாணம் பண்றேன். அப்படி அல்லம்மா. உன் சத்துருக்கு உன்னை சூழ்ந்து சுற்றி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்றார், சத்துருவே, நீ எங்க வருகிறாய்? நீ எங்க இருந்து எங்க வருகிறாய்? யோபு அடியாண்ட வீட்டாண்ட வந்துட்டு இருக்கிறான். எங்கிருந்து வர? அவன் சொல்ல, நான் உலகமெல்லாம் சுற்றிட்டு வரேன். இங்க என்னடா வேலை? என் பிள்ளை இடத்துல என்ன வேலை? நான் அழிக்க போறேன். உன்னை துதிக்கிறானே, கரங்களை தட்டி ஜெபிக்கிறானே, முழங்கால நின்று வேதத்தை சுமந்து வருகிறானே, ஆலயத்துக்கு பணிவிட காரியத்தெல்லாம் செய்கிறானே, அவன் உம்முடைய பிள்ளை தானே. நீ கொஞ்சம் ஓரம் கட்டு, அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நான் பார்க்கிறேன்றான். கொஞ்சம் எடுத்து விடு அவன் வழியே. நான் உள்ள போயிட்டு என்ன பண்ற பாரு. அனுமதிக்கிறார் ஆண்டவர். இப்போ எல்லாத்தையும் அழிப்பேன், ஆனா நான் திருப்பி கொடுப்பேன். அவனுக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆனால் அழிக்க வேண்டிய பொருளை நீ அழிச்சிடுவ, ஜீவன் மீது மட்டும் நீ கை வைக்க முடியாதுடா. அது என்னுடைய நாசின சுவாசத்தை ஆண்டவர் ஊதினாரமா. இப்ப சுவாசத்தை செஞ்சுக்கோ. பிளெஸிங்கோட நீ இந்த வருஷத்துல நீ கடந்து போலன்னு சொன்னா, நீ யுத்தம் பண்ணலன்னு சொன்னா, யுத்தம் பண்ணிடுவான் ஆண்டவர், பிசாசானவன். ஆமென். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லப்படுகிறது, நீ கலங்காத, யுத்தம் பண்ணு. இந்த யுத்தம் பண்றதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு. இப்ப யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டாருல்ல, நம்ம தானே பண்ணணும். நீ சும்மா இரு. எந்த யுத்தம்?
உங்களுடையதல்ல, என்னுடைய கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்களேன். எல்லாருமே பிழைச்சல் என்ன மாதிரியா தேவாதி தேவ சொல், நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன், யுத்தம் உங்களுக்கு கிடையாது, எனக்கு அவனுக்கு தான் போராட்டம். ஆமென். நம்ம மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்படியாவது என் பிள்ளையுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளை இந்த பூமியில புறச்சாதி மக்கள் மத்தியில சுகமா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல புஷ்டியான சாப்பாடு சாப்பிடணும். ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க நீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே,